வெல்கம் டு ஜேடி டீச்சிங் சேனல். நான் உங்கள் ஜெயதுர்கா. நம்ம ஆல்ரெடி ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பற்றி 2 பார்ட் பார்த்துருக்கோம் ஷார்ட்ஸில். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ரீகேப் மாதிரி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், ஆக்டிவ் வாய்ஸில் இருந்தா சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் என்னன்னு குறிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வெர்பு என்ன டென்ஸ்ல இருக்குன்னு பார்க்கணும். அப்பதான் வந்து ஏன்னா அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அடுத்து ஆப்ஜெக்ட் எடுத்து சப்ஜெக்ட் இடத்துல ஃபர்ஸ்ட்ல எழுதணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்டை கடைசியா எழுதணும். அதே நேரம் முன்னாடி பை சேர்க்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, சப்ஜெக்ட் லாஸ்ட் எழுதும் போது பை சப்ஜெக்ட்னு வரும். இப்போ வந்து பை தேவ், தேவ் சப்ஜெக்ட் முன்னாடி வந்தா, சப்ஜெக்ட் கடைசியா வந்தாலும் சில ரூல்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து பேசிக்கா லைட்டா மட்டும் பார்த்துக்குவோம். இப்போ ஸ்பீடா போற மாதிரி இருந்தாலும் நான் எக்ஸாம்ல கிளியரா சொல்லித்தரேன். இப்போ வந்து சப்ஜெக்ட்டுக்கான ரூல்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஆக்டிவ் வாய்ஸ்ல ஐன்னு வந்தா நம்ம ஆப்ஜெக்ட்ல லாஸ்டா எழுதும்போது பை மீன் எழுதணும். பி வந்தா பை அஸ்ன்னு எழுதணும். யூ வந்தா பை யூன்னு எழுதணும். ஹி வந்தா பை ஹிம்னு எழுதணும். ஷி வந்தா பை ஹர்ன்னு எழுதணும். இட்டு வந்தா பை இட்டுன்னு எழுதணும். அதே மாதிரி தே வந்தாலும் பை தெம்னு எழுதணும். ஸோ வந்து எப்படி யூ வந்தா பை யூ, ஹி வந்தா பை ஹி, ஷி வந்தா பை ஹர், இட்டு வந்தா பை இட், தே வந்தா பை தெம். ஸோ வந்து இது கண்டிப்பா படிச்சே ஆகணும். இதுல இருந்து நமக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் 1/2 மார்க். இதுதான் பேசிக். இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்ல எழுத சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட்னு இருக்கும். நம்ம பாசிவ் வாய்ஸ்ல எழுதும் போது ஆப்ஜெக்ட் முன்னாடி சப்ஜெக்ட் எடுத்துக்கு வந்துருது. அடுத்து வெர்பு என்ன டென்ஸ்ன்னு பார்ப்போமா. ஸோ வெர்பு என்ன டென்ஸ்ன்னு பார்த்தோம்னா, பி வெர்பு வந்து அதுக்கான பி வெர்பு V3 ஃபார்ம் எழுதிடுவோம். அடுத்து 3வது சப்ஜெக்ட் லாஸ்டா போய் இருக்கு பாருங்களேன் அம்புகுறியில. ஸோ பை ஆப்ஜெக்ட் எழுதிடும். ஸோ இதுதான் பேசிக். எப்படி மேக்ஸுக்கு ஃபார்முலாவோ அது மாதிரி ஆக்டிவ் வாய்ஸுக்கும் பாசிவ் வாய்ஸுக்கும் உள்ள ஃபார்முலா வந்து இதுதான். ஸோ பேசிக்கா இப்படிதான் மாத்தணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்க்கல கிளியரா புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன். தேவ் பிளேஸ் ஃபுட்பால். தேவ்ங்கிறது என்னது சப்ஜெக்ட், பிளேஸ்ங்கிறது என்னது வெர்பு, ஃபுட்பால்ங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ வெர்பை வந்து என்ன டென்ஸ்ல இருக்குன்னு பார்க்கணும். ப்ரெசன்ட் டென்ஸ். ஏன்னா எஸ் வந்துருக்கு பாருங்களேன். எஸ் இஎஸ் இல்லைன்னா V1 ஃபார்ம்னா ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம். ஸோ ப்ரெசன்ட்டுக்குள்ள பி வெர்பு எழுதணும். ப்ரெசன்ட் பி வெர்பு என்ன, ஆம் இஸ் ஆர். அடுத்து V3 ஃபார்ம் மாற்றணும் வெர்புக்குள்ளது. இப்போ பாருங்க எப்படி எழுதுவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டை முன்னாடி எழுதுவோம். அடுத்து பி வெர்பு போட்டு V3 ஃபார்ம் எழுதுவோம். அடுத்து பை போட்டு சப்ஜெக்ட் எழுதுவோம். இப்படிதான் எழுதுவோம். இப்போ பாருங்களேன் அந்த ஆப்ஜெக்ட் என்னது ஃபுட்பால் ஃபர்ஸ்ட் எழுதிட்டோமா. அடுத்து பி வெர்பு எழுதணும். ஸோ ஃபுட்பால்ங்கிறது ஒரு கேம். ஸோ இஸ் போட்டோமா பி வெர்பு. அடுத்து V3 ஃபார்ம், பிளேஸ் கோடு V3 ஃபார்ம் என்னது பிளேடு போட்டாச்சா. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது தேவ். அப்ப தேவ்ங்கிறத நம்ம என்ன எழுதணும், பை போட்டு எழுதணும். ஸோ பை தேவ். இவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம்.